Hi everyone. Today we have the group discussions about the better placement. For better placements, we need a book studies knowledge or skill. So today in our college or other colleges, the students are more willing to choose best placements in the campus drive. So among all the so many lot of knowledge and skills, so which one is very best for placement drive? So in these group discussions, we are discussed about either the placement side, either best knowledge or best skills for good placements. So here there are 8 students to discuss the topic. So I welcome all the students to participate these titles. So now I got the session to the students. Yes, start anybody. Hi, I'm Ayappan, MBA second year. I am today talk to about placement for book knowledge or skills. Depend the company பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் நாலேஜ் பார்ப்போம், அதாவது ஸ்கில்ஸ் புக் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனியை பொறுத்து தான். இப்போ நான் வந்து ஸ்கில்ஸ், எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னா நான் அவனை எடுத்துக்குவேன். அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச புக் நாலேஜ் இந்த வச்சு அவன் கம்பெனியை மேனேஜ் பண்ணிக்குவான் பீப்புள்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனி தான் எனக்கு. கம்பெனி நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதா. ஸ்கில்ஸ் வேணும், புக் நாலேஜ் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் போத். ஐ மைசெல்ஃப் ஸ்ரீபதி. நான் வந்து ஐயப்பன் கூட அக்ரி பண்ணுவேன். பிகாஸ் ஸ்கில்ஸ் வந்து நம்ம வேலை பண்ணும் போது ஹெல்ப்ஃபுல்லாக தேவைப்படும். புக் நாலேஜ் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ரிலேட்டடாக. ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளேஸ்மெண்ட். இப்போ வந்துட்டு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து தியரி நாலேஜ் இருந்தால் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆளை செலக்ட் பண்ண முடியும். ஸ்கில்ஸை எத்தனை இருந்தாலுமே ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 10 பேர் ஸ்கில்ஸோடு இருப்பாங்க. பட் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது தியரி நாலேஜ் வேணும். Hi, I'm Srinidhi. I have recently went for an internship. So at that time, I was it was evident they were choosing the candidates only by the skills they were holding. So they were not giving the preference to the bookish knowledges. So they were mostly oriented on skills that they were pursuing. So I prefer skills is better for placements. ஐம் ஹர்னி. ஆக்சுவலாக வந்து கான்செப்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுமே முக்கியம்தான். இப்போ வந்து கம்ப்யூட்டர் இதில் புக் வைஸ் நாலேஜில் வந்து கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கில்ஸ் மூலயமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லைக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் போத் கான்செப்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வேணும். லைக் C++, பைத்தான், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தோட கான்செப்டும் நல்லா தெரிஞ்சால் தான் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் லைக் ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ண முடியும். ஐம் இலக்கியா. இப்போ வந்து கரண்ட் செனாரியோவில் எல்லா ரெக்ரூட்டர்ஸும் அவங்களோட நாலேஜை விட எப்படி ஸ்கில்ஸ் இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க கோடிங்கில் பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட இன்டர்வியூவை குயிக்காக க்ராக் பண்ணிவிட்டு அவங்க அது மூலியமாக அவங்க ரெக்ரூட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. கரண்ட்லி கோடிங் தான் ரொம்ப இதில் போயிட்டுருக்கு. ஸ்கில்ஸ் தான் பெட்டர்னு இட்ஸ் மை ஒப்பீனியன். ஹாய், ஐம் சிபா ரோஸ். நானும் ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து நிறையா ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கில்ஸ் தான் பெட்டர். ஈவன் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து இப்போ இல்லைனாலும் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உதவுறதுக்கும் அது யூஸ் ஆகும். எவ்வளோதான் புக் நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அவங்களோட ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கான்செப்டை வச்சு நம்மளால் இது பண்ண முடியாது. அவங்களோட ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஸ்கில்ஸ் இருந்தீங்க. இப்போ HR ரெக்கமெண்ட் இருக்காங்க. இப்போ HR நான் போகிற இன்டர்வியூ அங்கே போய் எனக்கு ஸ்கில்ஸ் வேணுமா இல்லை நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் எப்படின்னு எனக்கு முதல் தெரியணும். இல்லை ஸ்கில்ஸில் எப்படி அவனுக்கு அது தெரியும்? ரெக்கமெண்ட் எப்படி, செலெக்ஷன் எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாதானே. ஸ்கில்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாதுல்ல. ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டில் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸும் அவங்களோட வே ஆஃப் ஆட்டிடியூட் அதெல்லாம் மெயினாக அவங்க பார்ப்பாங்க. இப்போ வந்து நான் ஒரு ஹெச்ஆராக இருந்தால், நான் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக ஹையர் பண்ணுறேன்னா இருந்தால் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக அவங்க தேவைப்படுது. அவங்க பேருக்கு ஒரு ஸ்கில்ஸை போட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்கில்ஸ் இல்லைன்னா நம்மளால அவங்கள வச்சு ஒர்க் பண்ண முடியாது. அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக தியரி நாலேஜ் தானே வேணும். இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன்னு உங்களுக்கு புரியல ஃபஸ்ட்டு.
Among these 8 peoples, all are explore their own knowledges. What about need to skills or subject knowledge to the placement drive? So the placement side, subject knowledge is more than the skills, but the students got more marks, but they can't say anything in the interview side. But they have a lot of percentage and a lot of knowledge. Everything is there. But at the time of interview, they ask some of the questions or some of the skill. They test some of the skills knowledge to you. So after getting that, they directly go to the subject. So first you need the skills. From that they select, and then using your subject knowledge, then you go to the final round. So that is some of the interview side versions. So among these, all these basic ideas, this knowledge, this subject knowledge is important, but interview side, subject knowledge is not only subject knowledge, his skill is more than this subject. So skill is important to the placement side, but subject is need for attend all the placements. So skill is more than the subject here, but subject is important. So don't forget this. Okay, so thank you to all for sharing your knowledge. Thank you.